கேப்பை மாவு வாங்கி நல்லா திரித்து வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவைப்படும் போது இதே மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த கேப்பை ரொம்ப நல்ல மருந்து. இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கும். கேப்பையில் அதிகப்படியான அயன், இரும்பு சத்து இருக்குது. ஒரு 3 ஸ்பூன் கேப்பை மாவு போட்டு 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட அடக்கி தட்டுற வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, மல்லிச்செடி, உப்பு, கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம் இவ்வளவும் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த அடைக்கு நல்ல வாசமாக இந்த அடைக்கு நல்ல வாசம் இருக்கிற மாதிரி முருங்கை இலை சேர்த்துக்கலாம். முருங்கை இலை அதுவும் உடம்புக்கு ஒரு நல்ல கீரை, ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த அடைகளுக்கெல்லாம் இது தட்டும்போதோ சேர்த்து பிசையும் போது இந்த அடை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அடையை கையில் வச்சே தட்டி அப்படியே தோசைக்கல்லில் போட்டுடலாம். இது சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டுறதுக்கெலாம் வராது, பிஞ்சு பிஞ்சு வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் பொரிச்சும் சாப்பிட்லாம். இல்லைன்னா இப்படி தோசைக்கல்லில் போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா முருகலாக சுட்டு எடுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்லாம். அடை சாப்பிட வாங்க.